தமிழ் டிவி ட்ராமா வியூஸுக்கு ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ராமா ரொம்பவே சூப்பரான கியூட்டான காலேஜ் அண்ட் ஸ்கூல் லைஃப் லவ் ஸ்டோரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க டைரக்டா ட்ராமாக்குள்ள போய் பார்க்கலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்லே ஹீரோயினை தான் காமிக்கிறாங்களா. அவ ரொம்பவே நல்லா டிராயிங் பண்ணுவா. ரோட்டு ஓரமா உட்காந்து அவளோட திறமையையும் முதல் காதலையும் ஸ்கூல் லைஃபோட என்ஜாய்மெண்ட்டையும் நினைச்சு பார்த்துட்டு என்னோட சீக்ரெட் லவ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டே வரைகிறாளாம். அப்போ ஒரு பையன் அங்க இருந்து வந்து, "நீ ரொம்பவே நல்லா டிராயிங் பண்றியே! எனக்கும் ஒண்ணு வரைஞ்சு தரியா?" அப்படின்னு கேட்க, இவளும் "கண்டிப்பா வரைஞ்சு தரேன்" அப்படின்னு சொல்றா. அந்த டைம்ல ஹீரோயினியோட போர்டுல ஒரு பால் வந்து விழுந்து உடைஞ்சிருது போர்டு. "எவன்டா அவன் என் போர்ட தள்ளுனது?" அப்படின்னு ஹீரோயினி பார்த்தா, ஹீரோ தான் வந்து மாஸா என்ட்ரி குடுக்குறான். ஹீரோயினி அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறா. என்னோட சீக்ரெட் லவர் இவர்தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ட்டு ஸ்கூல் லைஃப்ப தான் யோசிக்கிறா. லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ பார்க்கறதுக்காக வர்றா. செம்ம பிராக்டிஸ் பண்றா அவ. வந்து பார்த்தா ஹீரோ ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க பேசுறத வச்சே இவளுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. இவன் வந்து ரொம்ப பணக்கார வீட்டு பையன்னு. ஆக்சுவலா ஹீரோயினிக்கு இப்பதான் இவன் பணக்காரன் அப்படிங்கிறதே தெரியுது. இந்த லவ்வ நம்ம ப்ரப்போஸ் பண்ணா பணத்துக்காக தான் நம்ம லவ் பண்ணோம்னு அவன் தப்பா நெனச்சுக்குவான். இத வந்து மறைச்சிடுறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவ கெளம்பி போறா. அந்த டைம்ல ஹீரோ வந்து கூப்பிட்றான். "ஏய் என்னப்பா என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு வர சொன்ன. பட் எதுவுமே சொல்லாம போறியே" அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "இல்ல உன்ன டீச்சர் வர சொன்னாங்க. அத சொல்றதுக்கு தான் வந்தேன்" அப்படின்னு மறைச்சிட்டு போயிர்றாளா. இந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கவும், ஹீரோ அங்கருந்து நடந்து வர்றதுக்கும் கரெக்ட்டா இருக்கு. ஹீரோ வந்து இப்ப என்ன சொல்றான்னா, "சாரி என்னோட பால் பட்டு போர்டு உடைஞ்சிருச்சு. பால் ரொம்ப லோக்கல் குவாலிட்டி. அதனால தான் போர்டு கூட உடைஞ்சிருச்சு" அப்படின்னு கலாய்ச்சுக்கிட்டு இருக்கானா. ஹீரோயினி அப்படியே அமைதியாவே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கா. "ஏய் உன்ன நான் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறேன். நீ எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, ஹீரோயினி தாபு தாபுன்னுகிட்டு இருக்காளா. பக்கத்துல இருக்கிறது யாரு?" அப்படின்னு இவன் கேட்க, அதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்றான், "இதுல உனக்கு என்னடா டவுட்டு? கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு தான்" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினி வந்து யோசிக்கிறா. நம்ம வரைஞ்சிருக்க டிராயிங்க பார்த்தாலே இவன் கண்டுபிடிச்சுருவான். இவன நம்ம லவ் பண்ணோம்னு சொல்லிட்டு, இவன் தான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்ட்டு, பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னோனே, ஹீரோ கேட்குறான், "உண்மையாவா?" அப்படின்னு. உடனே அவன் என்ன சொல்றான்னா, "நான் மேஜரு பயாலஜிக்கல் படிக்கிறேன்" அப்படின்னு இன்ட்ரோ குடுப்பானா, ஹீரோ அதெல்லாம் எதையுமே கண்டுக்க மாட்டான். "ஆமா, நீங்க எத்தன வருஷமா டுகெதர்ல இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இவ 1 இயர்ன்னு சொல்ல, அவன் பல வருஷம்ன்னு சொல்ல, ஹீரோவுக்கு சிரிப்பே வந்துரும். "ஓகே ஃபைன். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு டின்னர் சாப்பிடலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம்ல" அப்படின்ற மாதிரி சொல்றான். சொல்லிட்டு கீழ விழுந்த அந்த டிராயிங்க எடுக்கலான்னு போறப்ப, ஹீரோயினி போய் டக்குன்னு எடுத்துடுறா. அவன் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக. 2 பேருக்குள்ள அப்படியே ஒரு குட்டியா ரொமான்ஸ் நடக்குமா, ஹீரோ டக்குன்னு ஹீரோயினிய புடிச்சு இழுத்து பக்கத்துல வச்சுட்டு ரொமான்டிக்கா சொல்லுவான், "இன்னைக்கு நம்ம மீல் சாப்பிட போறோம். ஓகேவா?" அப்படின்னு. ஹீரோயின் எதுவுமே சொல்லாம, "ம்" அப்படின்ற மாரி சொல்றா. ஒரு வழியா எல்லாரும் இப்ப டின்னர் சாப்பிடுறதுக்கு ஹோட்டலுக்கு வந்துர்றாங்க. எல்லாருமே வந்து இப்ப உட்காந்துர்றாங்க. ஹீரோயினி மட்டும் எங்க உட்கார்றதுன்னு கன்ஃப்யூசன்லயே நின்னுட்டு இருக்காளா. ஹீரோ சொல்றான், "ஏய் என் பக்கத்துல வந்து உட்காரு" அப்படின்னுட்டு. அவளும் வந்து உட்காந்துர்றாளா. ஹீரோ வந்து ஏதோ ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறான். ஹீரோயினி வந்து ஹீரோவே பார்த்துட்டு, "இது கனவா? நெனவா? என் லைஃப்ல இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்ல" அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காளா. அப்ப அவளுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது. அவ ஃப்ரெண்டு தான் எஸ்எம்எஸ் பண்றா. அத பார்த்தோனே அவளுக்கு சிரிப்பே வந்துருது. உடனே ஹீரோ கேட்குறான், "என்ன உண்மையாவே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? ரொம்பவே சிரிச்சிட்டு இருக்கியே" அப்படின்னு. அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, "எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல. என்னோட ஃப்ரெண்டு தான் எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கா" அப்படின்னு. அப்ப இவன் யாரு? அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து பக்கத்துல இருக்கவன கேட்டவுனே, "அவரு என்னோட லவர் கிடையாது. என் ஃப்ரெண்டோட லவர்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன சொல்றான்னா, "ஹீரோவுக்கு நெறைய ஆள் இருக்காங்க. காலேஜ்ல அவன சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க பொண்ணுங்க. முக்கியமா காலேஜ் பியூட்டி ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு இவன் பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கா" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோவுக்கே டென்ஷன் ஆயிடும். ஹீரோயினி வந்து யோசிப்பா, "நம்மலாம் அவளுக்கு எவ்வளோ பெரிய விஷயமோ, இவருங்க 2 பேருக்கு தான் பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, "எக்ஸ்கியூஸ் மீ நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாளா. ஹீரோ அவன் போனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட புடிச்சு திட்டுவான், "உனக்கு அறிவே இல்லையாடா? போய் தொலடா" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஹீரோயினி பின்னாடியே போயிடுவான். இந்த பக்கம் ஹீரோயினி வந்து மிரர் முன்னாடி நின்னுகிட்டு, 3 வருஷம் கழிச்சு என்னோட லவ்வர பார்க்குறேன். பட் ஆனா அவன் கூட உட்காந்து ஒரு வாய் சாப்பிட கூட முடியாத அளவுக்கு பீரியட்ஸ் ஆயிட்டேன். ட்ரெஸ் எல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு. என்ன பண்ண போறேன்னே இப்ப தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கையில, ஒரு பொண்ணு அங்கேருந்து நாப்கின் எடுத்துட்டு வந்து குடுக்குறா. "உங்க பாய் ஃப்ரெண்ட் வெளியில இருக்காரு. அவரு தான் குடுத்தாரு. நீங்க ரொம்ப லக்கி இந்த மாதிரி கேரிங்கான பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினி பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்ல வருவா. பட் அதுக்குள்ள அவ கிளம்பிருவாளா. இப்ப ஹீரோயினி எல்லாமே வாஷ் பண்ணிட்டு, சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு வெளியில வருவாளா. பார்த்தா ஹீரோ வந்து நிப்பான். 2 பேரும் அப்படியே ஒருத்தர ஒருத்தர் மோதிக்கிற மாரி போவாங்களா. ஹீரோ வந்து ஹீரோயினி பக்கத்துல வந்தோனே, அவ இறுக்கி கண்ண மூடிக்குவா. என்னவோ பண்ண போறானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஹீரோ பேக் சைடு வந்து ஹீரோவோட ஷர்ட்ட கழட்டி, ஹீரோயினிக்கு பின்னாடி அப்படியே கட்டி விடுவான்.
ஈரமா இருக்கு ட்ரெஸ் எல்லாம் வார்ம் அப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாளா. ஒரு தேங்க்ஸும் வேணாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். மறுநாள் காலையில ஹீரோயினி வந்து காலேஜுக்கு வருவாளா. ஹீரோக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணுவா, சீனியர் நீங்க எங்க இருக்கீங்க சீனியர், உங்களோட ட்ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்லுவான், நான் பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கேன், கிரவுண்டில் தான் இருக்கேன் வா அப்படின்னு சொன்னோன்னே இவளும் கிளம்பி போவாளா. பார்த்தா ஹீரோ வந்து செம்ம மாசா அப்படியே ஸ்டைலா ப்ளே பண்ணிட்டு இருப்பான் பால் எடுத்து போட்டு. கோல் போட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா. இவ தான் நம்ம கதையோட வில்லி. இவ வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து குடுப்பா ஹீரோக்கு. அவனும் வாங்கி குடிப்பான். இதெல்லாம் ஹீரோயினி பார்த்துட்டு இருக்கையில, பக்கத்துல இருக்கவளுங்க இருக்காளுங்களே, அவளுக சும்மா இல்லாம காலேஜ் பியூட்டியே இவ தான். செம்ம பேரு 2 பேருக்கும் அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினிக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். இவனுக்கு அப்ப ஆல்ரெடி வந்து கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு. நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பேக்க அங்கேயே வச்சுட்டு கிளம்பிடுவா. இவ கிளம்பையில ஹீரோ பார்த்துடுவான். "ஏய் எங்கடி போயிட்டுருக்க? நில்லு" அப்படின்னு சொல்லி கத்திட்டு போகையில, வில்லி வந்து ஸ்டாப் பண்ணி, "நம்ம இன்னைக்கு லஞ்சுக்கு போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணியே இரு. அதுதான் உனக்கு நல்லது" அப்படின்னு திட்டிட்டு, வேகமா ஹீரோயினிய பார்க்கறதுக்காக ஓடுவா. அப்படியே ஸ்டெப்ல இறங்கி பாவமா நடந்து வருவா. இனிமே இவன மீட் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு நல்ல பேர். அவங்க லவ்வ நம்ம பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே வருவா. பார்த்தா ஆளுக்கு முன்னாடியே ஹீரோ கார வச்சுக்கிட்டு ஹீரோயினிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோயினி வந்து ஹீரோவ பார்த்துட்டு, இனிமே இவன கண்டுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போவாளா. ஹீரோ வந்து நிப்பாட்டிருவான். "உனக்கு என்னாச்சு? என்ன விட்டு அவாய்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கியே ஏன்?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, ஹீரோயினி சொல்லுவா, "நான் ஏன் உங்கள பார்க்கணும்?" அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்லுவான், "WeChatல எஸ்எம்எஸ் பண்ணேன், ரிப்ளை இல்ல. ஒரு கால் கூட இல்ல. உனக்காக 4 ஹவர்ஸா இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினி சொல்லுவா, "எனக்காக எதுக்கு நீங்க வெயிட் பண்ணணும்?" அப்படின்னு. "நீ என்னதான் நெனச்சிட்டு இருக்க மனசுல? எப்ப பார்த்தாலும் என்ன அவாய்ட் பண்றதிலயே குறியா இருக்க. நான் உன்னோட கிளாஸ்மேட்டுங்கிறத நீ மறந்துட்டியா? ஹை ஸ்கூல்ல நம்ம ஒண்ணா படிச்சோம்" அப்படின்னு சொன்னோனே, இவன் என்ன சொல்லுவான்னா, "அதுக்கு இப்ப நான் என்ன பண்றது?" அப்படின்ற மாதிரி கேட்டோனே, "எனக்கு பசிக்குது சாப்பிடணும்" அப்படின்னு இவன் சொல்லுவான். உடனே இவ என்ன நெனச்சுக்குவான்னா, கேர்ள் ஃபிரெண்ட தனியா விட்டுட்டு என் கூட வந்து இவன் சாப்பிடணும்னு சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருப்பாளா. இப்ப ஹீரோ சொல்லுவான், "வா விட்டா பேசிக்கிட்டே இருப்ப. நீ நம்ம போய் சாப்பிடலான்னு" சொல்லி ஹீரோயினிய கார்ல உட்கார வச்சு ரொமான்டிக்கா அப்படியே சீட் பெல்ட்ட போட்டு விடுவான். இப்ப நம்ம எங்க சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி இவ கேட்க, அவன் சொல்லுவான், "அமைதியா இரு கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு. இப்போ ஒரு இடத்துக்கு வந்து ஹீரோயினிய சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு போவானாம். அப்ப ஹீரோயினி சொல்லுவா, "இது ஸ்கூல் டைம்ல நம்ம சாப்பிட்ட இடமாச்சே" அப்படின்னு. அவனும், "ஆமா ஸ்கூல் டைம்ல எல்லா டைமும் நம்ம இங்க தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம்" அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருப்பானா. "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு இவன் கேட்க, "எனக்கு வந்து எக் பப்ஸ் வேணும்னு" அவ சொல்லுவா. "இல்ல எனக்கு சிக்கன் ரோல் வேணும்னு" இவன் சொல்ல 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு, ஒரு வழியா ஹீரோயினி ஹீரோவோட வாய மூடிட்டு சிக்கன் ரோல் வாங்கி குடுத்துருவாளா. கையில குடுத்தோனே ஹீரோ சொல்லுவான், "பாஸ்கெட் பால் விளையாண்டு கையெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு. நீ ஏன் எனக்கு ஊட்டி விட்டுற?" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினியும் சரின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுவாளா. ஹீரோயினிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோ வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருப்பான். கனவா, நெனவா இப்படி என்னோட பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல நிக்கிறான். ஆனா லவ்வ சொல்ல முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவனும் வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருப்பான். ஹீரோ சாப்பிடுறத ஹீரோயினி ரசிச்சுக்கிட்டே இருப்பா. எந்த பக்கம் இப்ப கேன்டீன தான் காமிப்பாங்க. இவ தான் ஹீரோயினியோட குளோஸ் ஃப்ரெண்டு. அவளோட லவ்வர வந்து வேற ஒருத்தி கரெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுவா வந்து. அதுக்கு இன்னொருத்தி என்ன சொல்லுவான்னா, "முடிஞ்சா உன் ஆள நீ கரெக்ட் பண்ணி வச்சுக்கடி. கல்யாணம் ஆகாதவன தான் நான் பார்க்குறேன்னு" சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போடையில, வில்லி கேங் வந்து அங்கேருந்து வந்துருவாங்க. வில்லி கேங் வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹீரோயினியோட ஃப்ரெண்டு வந்து தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. எல்லாரும் சேர்ந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கையில, ஹீரோயினி தூரத்துல பார்த்துருவா. "எவடி அவ என் ஃப்ரெண்டு கூட சண்டை போடுறவ? உங்கள நான் சும்மா விட மாட்டேன்டின்னு" சொல்லிக்கிட்டு புலிக்குட்டி மாரி பாஞ்சு வந்து ஹீரோயினியோட ஃப்ரெண்ட தனியா புடிச்சு இழுத்துக்குவா. "எவளாவது என் ஃப்ரெண்டு மேல கைய வச்சீங்க, கைய உடைச்சிருவேன்" அப்படின்னு சொன்னோனே, வில்லி சொல்லுவா, "உன் ஃப்ரெண்டு தான் என் ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போடுறா. போயும் போயும் ஆம்பளைக்கு அலையுறாளுங்க" அப்படின்ற மாதிரி திட்டிருவா. ஹீரோயினியோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடும். "யார பத்தி என்னடி பேசுறீங்கன்னு" சொல்லிட்டு கேங்கா சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. சண்டைனா சண்டை, உங்க வீட்டு சண்டையா, எங்க வீட்டு சண்டையா, தெருக்கொலா சண்டை மாரி நடந்துகிட்டு இருக்கும். அந்த டைம்ல ஹீரோயினிய புடிச்சு தள்ளி விட்டுருவாளுங்க. ஹீரோ வந்து மாஸா ஹீரோயினிய புடிக்க, எல்லாருமே இப்ப ஹீரோ கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. "சீனியர் நீங்க கேளுங்க சீனியர், நீங்க கேளுங்க சீனியர்" அப்படின்னு. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவான்னா, "நான் யார சப்போர்ட் பண்றேனோ, அந்த பெர்சன தான் நான் லைக் பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்லுவானா. அப்ப ஹீரோயினிக்கு வந்து தெரிஞ்சு போயிரும். அவ தான் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட். அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து வேகமா கிளம்பி போயிடுவா கோவமா. பட் அவ கிளம்பி போனோனே ஹீரோ என்ன சொல்லுவான்னா வில்லி கிட்ட, "மரியாதையா இருந்துக்கோ. இனிமே இது மாதிரி சண்ட நடந்து என்னோட பேர யூஸ் பண்ணனா, பிரின்சிபல்ட்ட சொல்லி காலேஜ விட்டு உன்ன அனுப்பிருவேன்" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு பின்னாடியே போயிடுவான். இப்ப ஹீரோயினி வந்து பார்ட் டைம் ஜாப்க்கு வந்து டைம் ஆயிடுமா, வேக வேகமா அங்கேருந்து வந்து, "சாரி சிஸ்டர் டைம் ஆயிடுச்சு. நான் போய் ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்" அப்படின்ட்டு போனா, அந்த பொண்ணு சொல்லுவா, "என்னன்னு தெரியல பாஸ் வந்து உன் மேல கோவமா இருக்காரு. உன்னைய வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டாரு" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினி வந்து யோசிப்பா, "ஒரு வேள கேன்டீன்ல நடந்த சண்டையில தான் அவர் எதுவும் கவனிச்சுட்டு யாரும் போட்டு குடுத்துட்டாங்களோ என்னவோ" அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு
சோகமா பஸ் ஸ்டாப்ல வந்து உக்காந்துருப்பாளாம். இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயினிய நினைச்சுக்கிட்டு அவளோட போட்டோவ போன்ல வச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருப்பாளாம். ஸ்டாப்ல உட்காந்து பஸ் ஏறுறத பார்த்துருவான். ஏ பட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடுவான் பின்னாடியே. ஆனா ஹீரோயினி வந்து பஸ்ல உட்காந்துக்கிட்டு ஹீரோ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனோட இருந்த நினைவுகளோடயே அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டே வருவாளாம். ஹீரோ ஒரு வழியா அடுத்த ஸ்டாப் வரைக்கும் நிக்காம உடியாந்து டோர் ஓப்பன் ஆனோனே, "ஏய் உனக்கு எவ்வளோ தடவ ஃபோன் பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்பானாம். பார்த்தா ஹீரோயினி தூங்கிக்கிட்டு இருப்பா. இப்ப பக்கத்துல வந்து உட்காருவான். அப்படியே ஹீரோயினி வந்து ஹீரோவோட தோள்ல சாஞ்சிருவா. அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். இவ இவ்ளோ பக்கத்துல இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினிய கிஸ் பண்றதுக்காக போவான். அந்த டைம்ல ஹீரோயினி வந்து என்ன சொல்லுவான்னா, "இவர் எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல. நான் உங்கள ரொம்ப வெறுக்கிறேன்." அப்படின்ற மாரி சொன்னோனே, ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கண்டக்டர் வந்து சொல்லுவாரு, "ஏ குட்டி பொண்ணே பஸ்ஸ விட்டு இறங்கு. நீ தான் லாஸ்ட்டு." அப்படின்னு. பார்த்தா ஹீரோயினி மடியில வந்து ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கும். "இது எனக்கு புடிச்ச ஃப்ளேவர் ஆச்சே. யாரு வச்சிருப்பா?" அப்படின்னு ஒரே கலக்கத்தோடயே இறங்குவா. பார்த்தா ஹீரோயினி அந்த பக்கம் நடந்து போனோனே, ஹீரோ வந்து சோகத்தோட பஸ் ஸ்டாப்ல உட்காந்து யோசிப்பான். அவன் தான் அந்த ட்ரிங்க்ஸ வந்து ஹீரோயினி மடியில வச்சுட்டு இறங்கியிருப்பான். இவளுக்கு என்ன பிடிக்காம இருக்கும். ஒருவேளை இவ என்ன லவ் பண்ணலையோன்ட்டு இவன் தப்பா நினைக்க ஆரம்பிச்சுருவான். இப்ப ஹீரோயினியோட ஃப்ரெண்டும், ஹீரோயினியும் தான் பேசிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஃப்ரெண்டு சொல்லுவா, "என் ஆள நான் பிரேக்கப் பண்ணிரலான்னு நெனைக்கிறேன்டி. அவன் என்ன லைக் பண்ணவே இல்ல. எப்ப பார்த்தாலும் பிஸி பிஸின்னு சொல்லி பொய் சொல்லி சுத்திட்டு இருக்கான்." அப்படின்னு சொன்னோன்ன, ஹீரோயினி சொல்லுவா, "அவசரப்படாத. லவ் பண்ணிட்ட. எந்த எவிடன்ஸும் இல்லாம யாரையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது." அப்படின்னு. இவ கேட்பா, "சரி என் பிரச்சனைய விடு. நீ யாரையாவது லைக் பண்றியா?" அப்படின்னு கேட்டோனே, ஹீரோயினி அப்படியே லைட்டா ஃப்ளாஷ்பேக்க யோசிச்சு பார்த்துட்டு, "அதெல்லாம் ஸ்கூல் லைஃப் கிரஷ்டி. விடுடி வேலைய பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. அந்த டைம்ல தான் ஒரு கார் வந்து என்ட்ரி ஆகும். மாஸா வந்து ஒரு பொண்ணு இறங்குவா. யாருடா அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தா, அது ஹீரோவோட சிஸ்டர் தான். "ஹாய் பியூட்டீஸ். நீங்க தான் இந்த காலேஜ்லயே நல்லா வரைவீங்களாமே, அப்படியா?" அப்படின்னு சொன்னோனே, ஃப்ரெண்டு சொல்லுவா, "ஆமா, ஆமா. என் ஃப்ரெண்டு சூப்பரா வரைவா." அப்படின்னு. இவ என்ன சொல்லுவான்னா, "பெர் ஹவருக்கு 2000 தர்றேன். என்னோட டாக்க அழகா வரைஞ்சு குடுக்க முடியுமா?" அப்படின்னு இவ கேட்க, ஹீரோயினி வந்து ரொம்பவே அமைதியா இருப்பா. ஃப்ரெண்டு சொல்லுவா, "ரூ. 2000 இவ கண்டிப்பா வரைஞ்சு குடுப்பா உங்களுக்கு." அப்படின்னு. இப்ப அவள கூப்பிட்டுக்கிட்டு கார்ல கிளம்பிடுவா சிஸ்டரு. ஒரு ஃபோட்டோவையும் எடுத்து ஹீரோவுக்கும் அனுப்பிச்சு வச்சுருவா, "நாங்க வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம்." அப்படின்னு. ஹீரோ இப்ப அந்த ஃபோட்டோவ பார்த்த உடனே, "என் ஆளு வீட்டுக்கு வரப்போறா, ஜாலி." அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு வழியா சிஸ்டரும், ஹீரோயினியும் இப்ப ஹீரோவோட வீட்டுக்கு வந்துருவாங்களா? வந்த உடனேயே நாய்க்குட்டி வந்து ஹீரோயினிய பார்த்து லொல்லு லொல்லுங்க. ஹீரோயினி பயந்துட்டு சோபா மேல விழுந்துருவா. "ஐயோ! சிஸ்டர் சாரி." அப்படின்னு சொல்லிட்டு நாய புடிச்சுட்டு போயிருவாங்களா? அப்ப சிஸ்டர் வந்து ஹீரோயினி கிட்ட சொல்லுவா, "நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க. ஆமா உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் எது?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, ஹீரோ அந்த டைம்ல என்ட்ரி ஆகி, "இதெல்லாம் உனக்கு தேவையா? அவ யாரையுமே லவ் பண்ணல. வந்த வேலைய மட்டும் பார்க்கட்டும்." அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா? இப்ப சிஸ்டர் சொல்லுவா, "ஓகே, ஓகே. பேசினதெல்லாம் போதும். டிராயிங் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க." அப்படின்னு. ஹீரோயினி ஒரு பக்கம் டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கையில, சிஸ்டரும் ஹீரோவும் ஒரு ஓரமா நின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயினி என்ன நெனைப்பானா, ஒருவேளை இவரு என்ன லவ் பண்றாரோ, அது அவங்க சிஸ்டருக்கும் தெரிஞ்சிருக்குமோ? வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வராங்களேன்னு பல யோசனைகள் போயிட்டுருக்கும். இப்ப அவங்க என்னதான் பேசுறாங்க? அப்படின்ற மாதிரி கூட திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஒரு வழியா ஹீரோயினி இப்ப டிராயிங் எல்லாம் முடிச்சுட்டு, நான் முடிச்சுட்டேன்னு சொல்லி கொண்டு போய் குடுப்பாளா? அவளும் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவா. சரி எனக்கு காஃபி ஷாப்ல பார்ட் டைம் ஜாப் இருக்கு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோனே, ஹீரோ சொல்லுவான், "நீ எப்படி தனியா போவ? வா நான் கூட்டிட்டு போறேன்னு." கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிருவான். இப்ப ஹீரோ வந்து முன்னாடி போக, ஹீரோயினி வந்து பின்னாடி வர 2 பேருக்குமே அவங்களோட ஸ்கூல் லைஃப் வந்து ஞாபகம் வந்துரும். ஃப்ளாஷ்பேக்க யோசிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து வந்துட்டுருப்பாங்களா? ஹீரோ சொல்லுவான், "இன்னைக்கு உனக்கு காஃபி ஷாப்ல ஒர்க் இல்ல. உன் பாஸ் கிட்ட நான் பேசிட்டேன். என் கூட தான் இன்னைக்கு உனக்கு ஒர்க்." அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினி ஷாக்கிங்கா, "என்ன ஒர்க்கு? என்ன ஒர்க்கு?" அப்படின்னு கேட்பாளா? ஹீரோ வந்து ஹீரோயினிய ஹோல்டு பண்ணி செவுத்துல சாய்ச்சு வச்சுக்குவானாம். 2 பேருமே மனசுக்குள்ள தான் நெனச்சுக்குவாங்க. வாய் விட்டு பேசவே மாட்டாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட சொல்லுவான், "சத்தம் போடாம அந்த பக்கம் பாரு. உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட லவ்வர் தான் வேற ஒரு பொண்ணு கூட கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்." அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினி வந்து "ஏய்!" அப்படின்னு கத்த போவாளா? ஹீரோ வந்து "வாய மூடு." அப்படின்னு சொல்லுவான். அவங்க இந்த சவுண்ட கேட்டவுனே அங்கருந்து போயிடுவாங்களா? இப்ப ஹீரோ வந்து என்ன நெனைப்பானா, எத்தன பேர் எத்தன ஃபிகர கரெக்ட் பண்றான். 5 வருஷமா நான் ஒரு ஃபிகரே கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் முடியலன்னு இவன் நெனைக்க, அவளுக்கு முல்லாவே அவ ஃப்ரெண்டோட ஞாபகம் வந்துரும். நம்ம ஃப்ரெண்டுக்கு இவன் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி
ஆனா, இப்ப 2 பேரும் ரொம்ப க்ளோஸா வருவாங்களா, ஹீரோ வந்து மனசுக்குள்ள நெனச்சுக்குவான், "எனக்கு ரொம்ப படபடன்னு இருக்கு. இவள நான் எவ்ளோ லவ் பண்றேன் தெரியுமா?" அப்படின்ற மாதிரி. ஹீரோயினியும் மனசுக்குள்ள நெனப்பா, "எனக்கு இவர ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா அத சொல்லவே முடியலையே" அப்படின்னு. 2 பேரும் ரொம்ப மறுபடியும் க்ளோஸா வர டைம்ல, ஹீரோயினி "நான் கெளம்புறேன் ஃபர்ஸ்ட்டு இங்கருந்து" அப்படின்னு ஓடிருவாளா, ஹீரோ வந்து "ஏய் நில்லுப்பா" அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான். ஹீரோயினி என்ன நெனப்பான்னா, "இவன் உண்மையிலே நம்மள லவ் பண்றான்னு நெனைக்கிறேன். பட் ஆனா நான் தான் அவளுக்கு மேட்ச் ஆனவன் கிடையாது. அவன் ரொம்ப பணக்காரன் அப்படின்ற மாரி திங்க் பண்ணிக்கிட்டு அங்கருந்து கிளம்பிடுவா. இப்ப அப்படியே சீன கட் பண்ணா ஹீரோயினியோட ரூம தான் காமிப்பாங்க. அங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சோகத்துல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாளாம். ஹீரோயினி வந்து கேட்பா, "உனக்கு என்னடி ஆச்சு?" அப்படின்னு. "என் ஆளு எனக்கு 3 நாளா எஸ்எம்எஸ் பண்ணவே இல்லடி. என்ன பார்க்கவும் வரல" அப்படின்னு சொன்ன உடனே, ஹீரோயினி "ஒண்ணும் இல்லடி, எல்லாம் சரியாயிடும். விசாரிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த டைம்ல ஃப்ரெண்டோட மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். "ஹோட்டல் 505ல வந்து ரூம் போட்டிருக்கான் உன் ஆளு" அப்படின்ற மாதிரி. இப்ப ஃப்ரெண்டு கேட்பா, "உண்மைய சொல்லு. என் ஆள பத்தி உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குடி" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினி உண்மைய சொல்லிருவா. "நான் சீனியர் வீட்டு பக்கமா போயிருந்தேன் டிராயிங் பண்றதுக்கு. அப்ப உன் ஆளு வேற பொண்ணு கூட க்ளோஸா இருக்கையில கிஸ் பண்ணையில நான் பார்த்தேன்டின்னு" சொன்ன உடனே அவ விழுந்து விழுந்து அழுக ஆரம்பிச்சுருவா. இப்ப ஹீரோயினி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாளா, ஃப்ரெண்டு சொல்லுவா, "இப்ப நம்ம அந்த ரூமுக்கு போறோம். அவன அடிச்சு உதைக்கிறோம். அத வீடியோ எடுக்கிறோம். ரசிச்சு பார்க்குறோம்டி. ஓகே" அப்படின்னு ஆ ஊன்னு கத்திக்கிட்டு சேலஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு இப்ப வேகமா அந்த ஹோட்டல் ரூமுக்கு தான் போவாங்க. அடியாளுங்க மாரி 2 பேரும் ஃபோன்ல வீடியோவ ஆன் பண்ணிக்கிட்டு சும்மா மாஸா நடந்து வந்து கதவ தட்டுனா, யாருன்னு அவங்க கேட்க, "ரூம் சர்வீஸ்" அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்றாங்களா. கதவ தொறந்த உடனேயே ஹீரோயினி வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறா. லவர் சொல்றான், நான் உனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோன்னு" சொன்னா, அவனுக்கு அடிக்கக்கூடாத இடத்துல ஒரு அடிய போட்டுட்டு, அங்க போய் அந்த பொண்ண புடிச்சு இழுத்து, "எவ்ளோ தைரியம் இருந்தா நீ ஏன் ஆளைய கரெக்ட் பண்ணுவ?" அப்படின்னு சொன்னோன, அவ என்ன சொல்லுவான்னா, "நீ அவன டச் பண்ணவே விட மாட்டேங்கிற. அவன் ஆம்பள தானே. அதனால தான் அவன் என் கூட வந்துட்டான்" அப்படின்னு சொன்னோன, ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துரும். "நீ வந்து என்ன வேணாலும் பண்ணுவியா? டச் பண்ண விடலன்னா இப்படியெல்லாம் பண்ணுவியா? அசிங்கமான்னு" சொல்லிட்டு தண்ணிய எடுத்து அவ மேல ஊத்தி, இவன் லவ்வரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு, அத வீடியோ எடுத்துட்டு 2 பேரும் குடு குடு குடுன்னு வெளியில உடியாந்துருவாங்க. வெளியில வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே சோகமா இருப்பா. ஹீரோயினி வந்து அவள டச் பண்ண உடனேயே, ஹீரோயினிய ஹக் பண்ணிக்கிட்டு அழுகவே ஆரம்பிச்சுருவா. "என் லைஃப்ல இப்படி ஏமாந்துட்டேனேடி" அப்படின்னு. இப்ப ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான்னா, "ஐ வாண்ட் ட்ரிங்க். நான் ட்ரிங்க் சாப்பிடுறேன். அவன இன்னையோட மறக்கிறேன்" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினி சொல்லுவா, "நானும் வரேன்டி. அவன நம்ம 2 பேரும் மறக்கிறோம். வாடி போகலான்னு" சொல்லிட்டு 2 பேரும் பாருக்கு வருவாங்க. இந்த பக்கம் பார்த்தா, ஹீரோ வந்து அவனோட ஃப்ரெண்ட கூப்பிட்டுட்டு பாருக்கு வருவான். எதுக்கு வருவான்னா, என் லவ்வ கிட்டத்தட்ட ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன்டா. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதனால தான் வர்றேன்னு சொல்லிட்டு இவன் வருவானா. அங்கிட்டு பார்த்தா அவங்க 2 பேரும் அவங்க வேலைய காமிக்க ஆரம்பிச்சுருவாங்க. "ஏன்டி இவன் என்னைய விட்டுட்டு போனான்? பிகாஸ் அவன் கூட நான் நைட்ல ஸ்டே பண்ணலையாம். அதனால என்ன அவன் கழட்டி விட்டுட்டான்டின்னு" ஓன்னு அழுவாளா. இவ சொல்லுவா, "அழுவாதடி. அவன பழி வாங்கறலாம். நம்ம ட்ரிங்க்ஸ குடிக்கிறோம். அவன பழி வாங்குறோம்ன்னு" சொல்லிட்டு பயங்கரமா ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா. ஃப்ரெண்டு சொல்லுவா, "எனக்கு நீ, உனக்கு நான். உம்மா, உம்மா, உம்மா. ப்ளீஸ் என்னைய விட்டு போவாத" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. இந்த பக்கம் ட்ரிங்க்ஸ எடுத்து ஃப்ரெண்டு ஊத்துவான். பார்த்தா அவங்க 2 பேரையும் பார்த்துருவான். "டேய் மச்சான் அங்க பாருடா உன் ஆளு" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோ திரும்பி பார்ப்பான். பார்த்தா ஃப்ரெண்டு வந்து மட்டையாயிருவா. ஹீரோயினி, "டேய் உன்ன நான் விடமாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு தள்ளாடி விழுக போவா. ஹீரோ வந்து மாஸா புடிச்சிருவான். 2 பேருக்குள்ளயும் பயங்கரமான ரொமான்ஸ் சீன் போய்க்கிட்டு இருக்குமா. ஹீரோயினி வந்து ஹீரோவோட கன்னத்த புடிச்சு கிள்ளி, "பட்டுக்குட்டி என் தங்கம், நான் என்ன கனவுலயா மிதக்கிறேன்" அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாளா. இப்ப ஹீரோ வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான், அந்த ஃப்ரெண்ட நீ பாத்துக்கோ, இவள நான் பாத்துக்கிறேன்டான்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு, "அட்டென்ஷன் வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவானா. அவ அப்படியே ஆப்போசிட் சைடு திரும்பி நிப்பா ஃப்ரெண்டு. வாடின்னு சொல்லி ஒரு வழியா கூப்பிட்டுட்டு போயிருவான். இந்த பக்கம் ஹீரோ சொல்லுவான், "உன்னைய நான் பத்திரமா வீட்ல விடுறேன்னு" சொல்லிட்டு இருக்கையிலேயே ஹீரோயினி ரொட்டேட் பண்ணி சுத்திக்கிட்டே இருப்பாளா. "சரி போதும் வா என் ஷோல்டர்ல ஏறிக்கோ, நான் உன்னைய வீட்டுக்கு கூட்டு போறேன்னு" சொன்ன உடனே, ஹீரோயினி வெயிட் நான் சொல்ற மாதிரி தான் ஏறணும்னு சொல்லிட்டு 1, 2, 3 போட்டு ஜம்ப் பண்ணி முதுகுல ஏறி உக்காந்துக்குவா. ஹீரோவுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாரி ஒரு நினைவுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியே திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ ஒரு வழியா ஹீரோயினிய வந்து ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து போத்தி விடுவான். ரொம்ப டீப்பா தூங்கிட்டு இருக்கா இவ அப்படின்னு பேசிக்கிட்டு, அப்படியே ஸ்கூல் லைஃப்ப வந்து திங்க் பண்ணி பாப்பான்.
ஹீரோ வந்து ஸ்கூல் லைஃப்ல தூங்கிட்டு இருக்கையில, ஹீரோயினி தண்ணி, ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வப்பாளா, அவன் கண்ண தொறந்து பார்க்கிறப்போ, இவ தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருப்பா. அத நினைச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பானாம். இப்ப ஹீரோயினி பக்கத்துல வந்து, "இவ பாரேன் எப்படி தூங்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே, ஹீரோவ புடிச்சு இழுத்துருவா. இழுத்துட்டு, "எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு" இவ கேட்க, அதுக்கு அவன் சொல்லுவான், "நீ வேணா போயிட்டு குளிக்கிறியா?" அப்படின்னு கேட்டோனே, "நோ, நோ, நோ, ரொம்ப கூலிங்கா இருக்கு. நான் குளிக்க மாட்டேன்." இதுக்கு வேற ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவ வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. இவன் என்ன நெனச்சுக்குவானா, சரி கிஸ் தானே பண்றா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பயங்கரமான ரொமான்ஸ் போயிட்டு இருக்க டைம்ல ஹீரோயினி வந்து ஹீரோவோட ஷர்ட்ட கழட்ட ஆரம்பிச்சிருவா. ஹீரோவுக்கு ஒரு மாதிரியா போயிடும். இது என்னடா எனக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு ஹீரோயினிய புடிச்சு தள்ளி விட்டுருவான். அவ பெட்ல அப்ப கூட பப்பரப்பேன்னு தூங்கிக்கிட்டு இருப்பாளா. இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. ஐயா சாமி முதல்ல போய் நம்ம குளிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ போய் தண்ணீலயே 1 மணி நேரம் நின்னு குளிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இதுக்கு இங்க தான் இருக்கணும் நம்ம. அவகிட்ட போனோம்னா ஏதாவது ஏடா கூடம் ஆயிரும். நம்ம இங்கேயே நின்னு குளிக்கணும். ஓ மை காட்! அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீலயே நின்னு குளிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா, அப்படியே ஹீரோவோட ஃப்ரெண்டையும், ஹீரோயினியோட ஃப்ரெண்டையும் தான் காமிப்பாங்க. அவ வந்து இவன போட்டு படாத பாடு படுத்திருவா. அவன் கெஞ்சுவான், "ப்ளீஸ் எப்படியாவது காருக்குள்ள வந்துருன்னு." வாமிட் எடுக்கிறது, குதிக்கிறது, டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாளா. இவன் என்ன சொல்லுவான்னா, "கார் இங்க தான் இருக்கு. வாம்மா, வாம்மாங்கவும்" மெதுவா வருவா. "ஓகே, நீ அப்படியே நில்லு. நான் கார ஓப்பன் பண்றேன்னு" சொல்லிட்டு டோர ஓப்பன் பண்ண போவான். அதுக்குள்ள விழுகிற மாதிரி அப்படியே வளைஞ்சிருவா. இவன், "ஏன் நீ விழுக போறடின்னு" கத்திட்டு கிடப்பானா. இப்ப இவன் என்ன பண்ணுவான்னா, "அட்டென்ஷன் நேரா நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு காரோட டோர வந்து ஓப்பன் பண்ணுவானா. ஓப்பன் பண்ண உடனேயே ஃப்ரெண்டு என்ன பண்ணுவா, அவன புடிச்சு ஃபர்ஸ்ட்டு காருக்குள்ள தள்ளி விட்டுட்டு, அவன் மேலேயே ஏறி உக்காந்துக்குவா. "ஏய் உண்மைய சொல்லு. நீ என்ன லைக் பண்ற தானே?" அப்படின்னு இவ கேட்க, அவன் சொல்லுவான், "ஆமா லைக் பண்றேன். ஆனா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதன்னு" சொல்லி வாய மூடுறதுக்கு இல்லையே, அவ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. 2 பேருக்குள்ள குட்டியா ரொமான்ஸ் போயிட்டு இருக்குமா, இப்ப இவ சொல்லுவா, "நீ எதுக்குமே லாயக்கு இல்ல" அப்படின்னு. இவன் ரெடியா இருப்பான் அடுத்து கிஸ் பண்றதுக்காக. அதுக்குள்ள அவ அப்படியே அவன் மேலேயே படுத்து தூங்கிடுவா. இப்ப இவன் நெனச்சுக்குவான், "அம்மாடி தூங்கிட்டியா? ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு. இவனுக்கே இப்ப இவ மேல லவ் வந்துரும். இந்த பக்கம் இப்ப ஹீரோ, ஹீரோயினிய தான் காமிப்பாங்க. ஹீரோயினி வந்து தூங்கி எந்திரிப்பாளா? ஹீரோ வந்து பெட்ல உட்காந்துருப்பான் ஹீரோயினி கூட. இவ ஷாக் ஆயிடுவா. "நான் எப்படி இங்க வந்தேன்?" அப்படின்னு. அதுக்கு இவன் சொல்லுவான், "லாஸ்ட் நைட் நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்ட. அதனால தான் நான் உன்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்னு" சொன்னோனே, ஹீரோயினிக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுமா. முடிய எடுத்து மூஞ்செல்லாம் மறைச்சுக்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு ஓடியே போயிடுவா. கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு, "போச்சு, எல்லாம் போச்சு. என் மூஞ்சி அசிங்கமா இருந்திருக்கும். இந்த அக்லியான மூஞ்ச பார்த்துட்டு நான் குடிகாரின்னு நெனச்சுட்டு என்ன விட்டுட்டு போறான் அவன்" அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. பார்த்தா ஹீரோ வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பான் ஹீரோயினுக்கு. அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு இப்ப அப்படியே வெளியில வருவாளா. ஹீரோ சொல்லுவான், "பரவாயில்லையே இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு" அப்படின்னு. ஹீரோயினி சொல்லுவா, "நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிங்க் பண்ணேன். நான் குடிகாரி எல்லாம் கிடையாது. அதனால தான் இப்படி நடந்து போச்சு" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோ சொல்லுவான், "அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே சீன கட் பண்ணா, ஹீரோ, ஹீரோயினிய தான் காமிப்பாங்க. ஹீரோயினிக்காக ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கையில, ஹீரோயினி கண்டுக்காம போவா. ஹீரோ வந்து, "நின்னு ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொன்னோனே, என்னன்னு இவளும் கேட்பாளா. "இன்னைக்கு என்னோட பர்த்டே" அப்படின்னு இவன் சொல்ல, அதுக்கு அவ என்ன சொல்லுவான்னா, "நான் எந்த ஒரு கிஃப்ட்டும் வாங்கல, கிளம்புறேன்னு" சொல்லிட்டு கிளம்புனோனே, ஹீரோ சொல்லுவான், "இந்த பர்த்டேவ உன் கூட செலிப்ரேட் பண்றது தான் எனக்கு ஹாப்பி. நீ என் கூட இருந்தா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, ஹீரோயினி அமைதியா நின்னுட்டு இருப்பாளா. அந்த டைம்ல ஃப்ரெண்ட் அங்கேருந்து வந்துருவா. "ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு. இவன் நெனச்சுக்குவான், "வந்துச்சுடா 7:30" அப்படின்னு. அந்த டைம்ல அவனோட ஃப்ரெண்டும் இங்கேருந்து வந்துருவான். "எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவான், அவனோட ஃப்ரெண்ட புடிச்சு, "ஏன்டா இப்படி பண்ற? அவள கூப்பிட்டுட்டு போடா. நான் இவ கூட தனியா இருக்கணும்னு சொன்னா, நீயும் சேர்ந்துக்கிட்டு வந்திருக்கியேடா" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, ஃப்ரெண்டு சொல்லுவான், "டேய் இவளுகெல்லாம் பொம்பளைங்கடா. ஒண்ணா தான் இருப்பாளுக. பிரிஞ்சு இருக்கவே மாட்டாளுக. சரி வா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வா. எப்படியாவது இவள பிரிச்சு தனியா கூட்டிட்டு போறதுக்கு நான் ட்ரை பண்றேன். சரியா?" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோவும் சரின்னு சொல்லுவான். இப்ப ஃப்ரெண்ட் இருக்கால்ல, ஹீரோயினியோட ஃப்ரெண்ட். அவ சொல்லுவா, "இன்னைக்கு உன் பர்த்டே தானே. இவ உன்ன லைக் பண்றா தெரியுமா?" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினி வந்து ஷாக் ஆகி புக்க கீழ போட்டுருவா. ஹீரோ கேட்பான், "உண்மையாவே நீ என்ன லைக் பண்றியா?" அப்படின்னு. அப்படியே முழிச்சுக்கிட்டு நிப்பா ஹீரோயினி. இப்ப ஒரு வழியா 4 பேருமே கார்ல ஏறி ஹோட்டலுக்கு வந்துருவாங்க. இவங்க 2 பேரும், அவங்க 2 பேரும் ஜோடியா தனித்தனியா பேசிக்கிட்டு வருவாங்களா. ஃப்ரெண்ட வந்து இப்ப எப்படியாவது பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு, ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவான். அந்த பாட்ட கேட்டவுடனே ஹீரோ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினிய கூப்பிட்டுட்டு ஓடியே போயிடுவான்.
இப்ப ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், அவள புடிச்சு வச்சுக்கிட்டு, "நீ எங்க ஓடுற? நான் பாட்டு பாடுறேன்னு" சொல்லிட்டு கத்துனோன, அவ வாய மூடிட்டு, "தயவு செஞ்சு இனிமே பாடாத. என்னால தாங்க முடியாது" அப்படின்னு சொல்லுவா. "இல்ல நான் உனக்கு டீச் பண்றேன் வா" அப்படின்னு இவன் சொல்ல, அவ துண்ட காணோம் துணிய காணோம்னு அங்கருந்து ஓடியே போயிடுவா. இந்த பக்கம் ஹீரோவும், ஹீரோயினியும் ஒடியாந்து ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே நிக்க வச்சு செவுத்துல சாத்தி வச்சுருவான் ஹீரோயினிய. "நீ ஹை ஸ்கூல் படிக்கிறத விட இப்ப ரொம்பவே அழகா இருக்க" அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினியும் தேங்க் யூ அப்படின்னு சொல்லுவாளாம். ஹீரோ சொல்லுவான், "நீ ரொம்ப சூப்பரா இருக்க" அப்படின்னு. ஹீரோயினி கேட்பா, "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு. "ஒண்ணும் இல்ல. கடையில கேக் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேன்" அப்படின்னு சொன்னோனே, "சரி வா போய் கேக் வாங்கலாம்ன்னு" சொல்லிட்டு 2 பேரும் கேக் கடைக்கு தான் போவாங்க. அங்க போய் ஹீரோயினிக்கு புடிச்ச மாதிரி சாக்லேட்ல கேக் வாங்குவானாம். வாங்கிக்கிட்டு பேசிக்கிட்டே வெளியில வரையில, ஹீரோயினியோட ஃப்ரெண்டு வந்துருவா. "ஏய் என்னடி சடனா என்னைய விட்டுட்டு போயிட்ட?" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினி உடனே ஹீரோவ விட்டுட்டு ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, "சாரிடி நாய் கொலைச்சுச்சு. அதனால தான் ஒடியாந்துட்டேன்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு போக ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப ஹீரோ வந்து ஃப்ரெண்ட திட்டுவானா, அதுக்கு ஃப்ரெண்டு சொல்லுவான், "டேய் இதுக்கு மேல என்னால முடியாதுடா. மூச்சு வாங்குது. கொலை பண்ணிருவேன்டா உன்ன" அப்படின்னு சொல்லி திட்டுனவுனே, ஹீரோ சொல்லுவான், "சரி வந்து தொல போலாம். வேற என்ன பண்றது? ஒரு பொண்ண உன்னால சமாளிக்க முடியலையேன்னு" சொல்லிட்டு பின்னாடியே போவான். அங்க போய் பார்த்தா ஹீரோ வந்து சூப்பரா செட்டிங் போட்டு வச்சிருப்பான். இப்ப அந்த இடத்துக்கு தான் எல்லாரும் போவாங்க. பிளேஸ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு வரையில, ஹீரோ என்ன பண்ணுவான், அவனோட கோட்ட கழட்டி ஹீரோயினிக்கு போத்தி விடுவான். "ரொம்ப கூலா இருக்கு போத்திக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஃப்ரெண்டு வந்து அவனோட ஃப்ரெண்ட பார்ப்பான். இவன் நமக்கு ஏதாவது போத்துவானா அப்படின்னு. அவன் என்ன சொல்லுவான்னா, "எனக்கு ரொம்ப வேர்க்குது. நான்லாம் கழட்டி குடுக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு போயிருவான். அவளுக்கு செம்ம காண்டாயி போயிடும். இப்ப 4 பேரும் உட்காந்து ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயினிக்கு வந்து எறாலாம் உரிச்சு ஊட்டி விடுவானா, ஹீரோயினியும் யோசிச்சுக்கிட்டே அப்படியே வாங்கிக்குவா. உடனே ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், "என்ன பார்க்குற? இந்தா" அப்படின்னு முழுசா எடுத்து நீட்டிருவான். ஃப்ரெண்டுக்கு செம்ம காண்டாயி போயிடும். "எடுத்துட்டு போடா" அப்படின்னு சொல்லி மொறச்ச உடனே, "சரி சரி கோவப்படாத சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயினி சொல்லுவா, "நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துர்றேன்னு" சொல்லிட்டு எந்திரிச்சு போனோனே, ஹீரோவும் பின்னாடியே எந்திரிச்சு போவானா. ஹீரோ போனத பார்த்தோனே ஃப்ரெண்டும் எந்திரிச்சு பின்னாடியே ஓடுவான். இவன் புடிச்சு வச்சுக்குவான், "எங்கடி ஓடுற?" அப்படின்னு. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு நான் செக் பண்ண போறேன் அப்படின்னு இவ சொல்ல, அவன் சொல்லுவான், "அவங்கள சும்மா தான் விட, ஏன் தான் நீ இப்படி உயிர வாங்குறியோ?" அப்படின்னு சொன்னோன, அவன் என் ஃப்ரெண்டு அவள நான் தனியாவே விட மாட்டேன். என் உயிரு அவ அப்படின்னு இவ சொல்ல, அதுக்கு அவன் சொல்லுவான், "எனக்கும் தான் அவ ஃப்ரெண்டு. அதுக்குன்னு அவங்க உயிர வாங்கக்கூடாது. இங்க வா" அப்படின்னு சொல்லி 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டு ஒரு வழியா சமாதானப்படுத்தி உட்கார வச்சுருவான். இந்த பக்கம் பார்த்தா, ஹீரோவும் ஹீரோயினியும் கேக் வெட்டுறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினி வந்து ஹீரோவுக்காக ஒரு கேக்க வாங்கிட்டு வந்து குடுத்து, "ஹாப்பி பர்த்டே. பட் இந்த கேக் வந்து ரொம்ப சீப்" அப்படின்னு சொல்லுவாளா. ஹீரோ சொல்லுவான், "சீப்பா இருக்கா, பெஸ்ட்டா இருக்காங்கிறது முக்கியம் இல்ல. மனசார குடுக்குறது தான் முக்கியம். அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல பார்த்தா, ஹீரோ வந்து ஃபுல்லா வான வேடிக்கையெல்லாம் போட்டு வெடியெல்லாம் வச்சு சும்மா வேற லெவல்ல ரெடி பண்ணிருவான். இப்ப அந்த வான வேடிக்கையெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினிக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடும். "சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு" சொல்லி ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாளா. ஒரு வழியா ஹீரோ வந்து கேண்டில ஊதி கேக்க வந்து வெட்டி ஹீரோயினுக்கு ஃபேஸ் எல்லாம் அப்ளை பண்ணி விட்டு ஜாலியா ரொமான்டிக்கா பக்கத்துல நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்களா. தூரத்துல இருந்து ஹீரோயினியோட ஃப்ரெண்டு வந்து பாத்துருவா. "டேய் அங்க பாருடா நிக்கிறாங்க. வா அவங்க போய் என்ன பேசுறாங்கன்னு நம்ம செக் பண்ணலாம்" அப்படின்னு இவ சொல்ல, அவன் என்ன சொல்லுவான்னா, "அவங்களுக்குள்ள 1000 பெர்சனல் இருக்கும். அதுல எல்லாம் நீ தலையிடலாமா? வா போகலாம்" அப்படின்னு சொல்லி போக விட மாட்டானா. கோவம் வந்த ஹீரோயினியோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுவா, அவன அடிக்கக்கூடாத இடத்துல ஒரு அடிய விட்டவுன அவன் சுருண்டு போயிருவான். "ஓடி எங்கேயோ போ நான் கிளம்புறேன்னு" அவன் கெந்தி கெந்தி நடந்து போக, ஃப்ரெண்டுக்கு மனசு கேட்காம, "சாரி நான் தெரியாம அடிச்சுட்டேன்னு" சிரிச்சுக்கிட்டே பின்னாடியே போயிடுவா. இப்ப ஒரு வழியா பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிரும். கேக் எல்லாம் கட் பண்ணி ஜாலியா ரொமான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஹீரோயினியும் அவ ஃப்ரெண்டும் சேர்லயே உட்காந்துக்கிட்டு அப்படியே தூங்குவாங்களா. இந்த பக்கம் ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப ஃப்ரெண்டு கேட்பான், "இவன் மேல நீ இவ்ளோ லவ் வச்சிருக்கியேடா, எத்தன வருஷமாடா லவ் பண்ற? என்கிட்ட கூட சொன்னதில்லையே" அப்படின்னு சொன்னோனே, ஹை ஸ்கூல்ல 3 வருஷம், கிராஜுவேஷன்ல 2 வருஷம், மொத்தமா 5 வருஷமா அவள நான் லவ் பண்றேன்டா அப்படின்னு சொன்னோனே, ஃப்ரெண்டு வந்து ஷாக் ஆயிடுவான். "என்னடா சொல்ற?" அப்படின்னு. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கையில, ஹீரோயினி வந்து லைட்டா கண்ண முழிச்சு பாத்துருவா. அவங்க பேசுற எல்லாத்தையுமே கேட்டுருவா. கேட்ட உடனே இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும். அப்பன்னா சீனியர் என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நினைச்சிட்டு இருப்பா. இப்ப அப்படியே சீன கட் பண்ணா ஹீரோயினிய தான் காமிப்பாங்க. ஹீரோயினி வந்து பார்ட் டைமா ஒரு டிராயிங் வரையறதுக்காக வந்திருப்பா. அங்க வந்து பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாளா.
அந்த டைம்ல வில்லி வந்து வம்பிழுக்கிறதுக்காக வந்துருவா ஹீரோயினி கிட்ட. "உனக்கெல்லாம் என்ன தெரியும்னு நீ டிராயிங் பண்ண வந்திருக்கன்னு" சொல்லிட்டு பெயிண்டிங் எல்லாம் புடிச்சு கீழ தள்ளி விட்டவுடனே, காலால உதைவாளா. ஹீரோயினிக்கு வந்து மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். இப்ப வில்லிய புடிச்சு லைட்டா தள்ளி விட்டுட்டு, அதெல்லாம் எடுத்து வைக்கலான்னு போறப்ப, வில்லி சொல்லுவா, "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என்னையே தள்ளி விடுவேன்னு" விடுவா பாரு ஒரு அறை. ஹீரோ வந்து கரெக்ட்டா புடிச்சிருவான். "யாரடி அறையிற?" அப்படின்னு. இப்ப ஹீரோ வந்து வில்லி கிட்ட என்ன சொல்லுவான்னா, "உன்கிட்ட நான் பல தடவ சொல்லியிருக்கேன். என்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நீ அவள கஷ்டப்படுத்துனன்னா உனக்கு மரியாதையே இல்ல. இங்கேருந்து ஓடி போயிடு" அப்படின்னு சொன்னோன, அவளும் கோச்சுக்கிட்டு அங்கருந்து போயிடுவாளா. ஹீரோயினி என்ன பண்ணுவா, எதையுமே கண்டுக்காத மாரி மறுபடியும் உட்காந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவா. ஹீரோ கேட்பான், "உனக்கு என்னதான் ஆச்சு? என்கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டேங்கிற. என்ன உனக்கு பிடிக்கலையா? நான் உன்ன லைக் பண்றேன். ஓப்பனாவே சொல்லிட்டேன்" அப்படின்னு சொன்னோன, ஹீரோயினி சொல்லுவா, "ஒர்க் பண்றப்ப பேசக்கூடாது. அதனால தான் நான் ஒர்க்க மட்டும் பார்க்குறேன்" அப்படின்னு. ஹீரோ இப்ப என்ன சொல்லுவான்னா, "என்னன்னு தெரியல. என்ன அவாய்ட் பண்ற. என்னோட கேரக்டரயே நீ மிஸ்யூஸ் பண்றன்னு நெனைக்கிறேன். நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெளம்ப, ஹீரோயினி உடனே, "இல்ல, இல்ல நான் எதுவும் மிஸ்யூஸ் எல்லாம் சொல்லல. அத பத்தியெல்லாம் பேசாதீங்க. அது பெரிய வார்த்த. ஒர்க் இருந்துச்சு அதான்" அப்படின்னு இவ சொல்லுவாளாம். ஹீரோ சொல்லுவான், "தயவு செஞ்சு என்ன மிஸ் பண்ணிடாத. என்ன ரிஜெக்ட் பண்ணிறாத" அப்படின்னு கெஞ்சுவான். ஹீரோயினி அப்படியே பாவமா ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருப்பா. ஹீரோ வந்து ஹீரோயினியோட தலையில அப்படியே கைய வச்சு தடவி விட்டு, "ப்ளீஸ் டி என்ன ஒரு தடவ லவ் பண்ணி தான் பாரேன்டி. நான் ரொம்ப நல்லவன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. ஹீரோயினி அப்படியே லைட்டா சிரிச்சுக்கிட்டே இருப்பா. இப்ப அப்படியே சீன கட் பண்ணா இந்த பக்கம் கிளாஸ் ரூம தான் காமிப்பாங்க. ஹீரோயினியையும் அவ ஃப்ரெண்டையும் காமிப்பாங்க. ஃப்ரெண்டு வந்து சோகமா இருப்பாளா. என்னன்னு சொல்லி ஹீரோயினி கேட்டா, "உன் ஆளோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் எனக்கு தினமும் எஸ்எம்எஸ் பண்ணான். இப்ப கொஞ்ச நாளா பண்ணவே இல்ல. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் கிளாஸ்ல இருக்கல போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, "நீ இல்லாத இடத்துல எனக்கு என்னடி வேலைன்னு" சொல்லிட்டு ஹீரோயினியும் பின்னாடியே போயிருவாளாம். ஹீரோயினி வந்து இப்ப ஹீரோவ பார்க்கலான்னு அவனோட கிளாஸ்க்கு போவா. அங்க பார்த்தா ஹீரோ வந்து ஒரு 4, 5 பொண்ணுங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பானாம். அவங்க கிளாஸ்மேட் பொண்ணுங்க தான் உட்காந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஹீரோயினி வந்து அத பார்த்துட்டு, "இவரு ரொம்ப அழகா இருக்காரு. இவருக்குன்னு கிரஷ், லவ்வுன்னு நெறைய இருக்கும் இந்த யுனிவர்சிட்டில. நம்மள மட்டும் இவரு லைக் பண்ணுவாருன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம இங்கேருந்து கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பையில, ஹீரோயினி போறத வந்து ஹீரோ பார்த்துருவான். "ஏய் எங்கடி போற? நில்லு" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கையில, கூட இருந்த கிளாஸ்மேட் பொண்ணுங்கலாம் போயிடுவாங்களாம். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினிய தூக்கி அப்படியே டேபிள்ல உட்கார வச்சு, "இவ்ளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், எவ்ளோ தைரியமா போற? என்ன ஜெலஸ் ஆயிட்டியா? அவங்க எல்லாரும் என் கிளாஸ்மேட் தான். சும்மா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொன்னோனே, இவ சொல்லுவா, "நான் அத பத்தியெல்லாம் ஒண்ணுமே கேட்கலையே" அப்படின்னு. "எனக்கு தெரியும் உன் கேரக்டர பத்தி. எதுவும் நெனச்சுக்காத. அவங்க என்னோட கிளாஸ்மேட் தான். சரியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ வந்து க்ளோஸா நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது ஹீரோயினிக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. எனக்கு ஒண்ணும் ஜெலஸ் எல்லாம் ஆகல. நான் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோவ தள்ளி விட்டுட்டு அங்கருந்து ஓடியே போயிடுவா. ஹீரோ வந்து லைட்டா சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஹீரோயினிக்கு வந்து இப்ப ஹீரோவோட அப்பா வந்து கால் பண்ணுவாங்களாம். இது மாரி ஒரு எமர்ஜென்சிமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து பார்த்தா அவங்க அம்மா, அப்பா வந்து டயர் கடை வச்சிருப்பாங்களா, டயர்லாம் தூக்கிட்டு இருப்பாங்களாம். ஹீரோயினி போயிட்டு நான் ஹெல்ப் பண்றேன்ப்பான்னு சொல்லிட்டு தூக்க போகையில அவங்க அம்மா சொல்லுவாங்க, "நீ நல்லா படிக்கணுமா, என்ன மாரி கஷ்டப்படக்கூடாது. நீ இதெல்லாம் தூக்கக்கூடாதுன்னு" சொன்னோன, இவங்க அப்பா வந்து இப்ப சிச்சுவேஷன சொல்லுவாங்க. இந்த கடைய விக்க போறாங்களாமா. 3 நாளைக்குள்ள 6 மில்லியன் பணம் வேணுமா. நம்ம இந்த பணத்துக்கெல்லாம் எங்கம்மா போறது? ஒண்ணுமே புரியலன்னு சொன்னோனே, ஹீரோயினிக்குமே எதுவுமே புரியாது. சரிப்பா நான் எப்படியாவது ரெடி பண்றதுக்கு ட்ரை பண்றேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு, தனியா போய் உட்காந்து ஹீரோவுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன எடுப்பாளா. அப்புறமா யோசிப்பா, அப்படி கால் பண்ணி அவன்கிட்ட பணம் கேட்டா நம்ம காதல் பொய்ன்னு ஆயிடும் அப்படின்ற மாதிரி வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டு பைத்தியம் புடிச்சு போய் யோசிச்சுட்டு இருப்பா. ஆனா ஹீரோ என்ன பண்ணுவான்னா, ஹீரோயினிக்கே தெரியாம அந்த கடை ஓனர போய் பாத்து மிரட்டி காசெல்லாம் குடுத்து 10 மில்லியன் தரேன். அவ என்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப். இது எல்லாமே அவளுக்கு தான் சொல்லி பத்திரப்பதிவு பண்ணிக்கிட்டே வந்துருவான். ஹீரோ இப்ப ஹீரோயினிய பாக்குறதுக்காக தான் கடைக்கு வந்திருப்பான். சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோனே, ஹீரோயினி வந்து ஷாக் ஆயிடுவா. "நீ எப்படி இங்க வந்த?" அப்படின்னு. ஹீரோ சொல்லுவான், "என்ன உன் ஃபேமிலில பிரச்சனை? என்கிட்ட சொல்ல மாட்டியா?" அப்படின்னு. "நான் அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நெனைக்க மாட்டேன். இந்த பிரச்சனைய நானே சால்வ் பண்ணிக்கிறேன்னு" சொன்னோனே, ஹீரோ வந்து ஹீரோயினிய ஹக் பண்ணி, "நீ என்ன ஃபூலாடி? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்ட" அப்படின்னு சொல்லுவான். இப்ப ஹீரோ, ஹீரோயினியோட அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே உட்கார வச்சு, "அங்கிள் இந்த இடத்த வந்து நான் வாங்கிட்டேன். இந்த பத்திரம் உங்ககிட்டயே இருக்கட்டும். பட் ஒரு கண்டிஷன்னு" சொல்லுவான். அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, அவன் தனியா ஸ்டே பண்ணியிருக்கிறதுனால, ஹீரோயினி வந்து அவ கூட இருக்கதும், சமைச்சு போடணும், எனக்கு ஹெல்ப்பாவும் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோயினியோட அம்மா வந்து யோசிச்சு பார்ப்பாங்க, நம்ம பொண்ணு இவளோட படத்த தானே வரைஞ்சு வச்சிருந்தா. அப்ப இந்த பையன தான் நம்ம பொண்ணு லைக் பண்றாளா அப்படின்னு மனசுக்குள்ளயே நெனச்சுக்கிட்டு சந்தோஷப்படுவாங்களா. இப்ப ஹீரோ வந்து ஓகே ஃபைன். இவள நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். என் கூட அனுப்பிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவானா. ஹீரோயினியோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, திங்ஸ் எல்லாம் எடுத்து குடுத்து, "நீ வெளியில தங்க போறல்லம்மா, நல்லபடியா சாப்பிட்டு இருக்கணும். அதுக்கு தான் இவ்ளோ திங்ஸ் அம்மா ரெடி பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொன்னோன, ஹீரோயினி அதெல்லாம் ஒண்ணும் வேணாமான்னு சொல்லுவா.
இப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, "நீ அந்த பையன லைக் பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான். உன் லைஃப் நல்லா இருக்கட்டும்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தங்குறதுக்கு அலோ பண்ணி அனுப்பிச்சு வச்சுருவாங்க. ஹீரோயினி இப்ப தூங்கிக்கிட்டு இருப்பாளாம். ஃப்ரெண்டு கால் பண்ணி, "ஏன்டி இன்னும் காலேஜுக்கு வரல?" அப்படின்னு கேட்டோன்னே, "எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடி, நான் வரல" அப்படின்னு சொல்லிருவா. அந்த டைம்ல பார்த்தா ஹீரோ வந்துருவான். ஹீரோவ பார்த்தோன்னே ஹீரோயினி ஷாக் ஆயிடுவாளாம். "நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, "நான் என் ஒய்ஃப பார்க்க வந்தேன்" அப்படின்னு அவன் சொல்ல, "இல்ல இல்ல பக்கத்துல வராத. நான் ரொம்ப அக்லியா இருக்கேன், அசிங்கமா இருக்கேன். இன்னும் மூஞ்சி கூட கழுவல" அப்படின்னு சொன்னோன்னே, ஹீரோ ஹீரோயினி பக்கத்துல "எவ்ளோ அழகா இருக்க. இத போய் அக்லின்னு சொல்றியேடி லூசு பொண்ணே" அப்படின்னு சொல்லுவானாம். இப்ப ஹீரோ "எந்திரி எந்திரி. இந்த டேப்லெட்ட சாப்பிடுன்னு" ஒரு தண்ணீல கலந்து குடுப்பான். "நீ அடிச்ச ட்ரிங்க்ஸுக்கு 1 வாரத்துக்கு சாப்பிடணும் இந்த டேப்லெட்ட" அப்படின்னு சொல்லுவானாம். ஹீரோயினி குடிக்க மாட்டேன்னு சொல்லுவா. ஹீரோ குடிக்க போவான். "இல்ல இல்ல நானே குடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா குடிச்சிட்டு அப்படிம்பாளாம். ஹீரோ கேட்பான், "என்ன பிரெக்னன்ட்டா இருக்கியா?" அப்படின்னு. ஹீரோயினி சொல்லுவா, "எவ்ளோ திமிரு உனக்கு, என்ன போய் கிண்டல் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு செல்ல அடி அடிச்சு விளையாடுவாங்களாம். சரி போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி இப்ப குளிக்கிறதுக்காக போயிடுவா. அங்கேருந்து குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வருவாளா, பார்த்தா ஹீரோ ஹீரோயினிய சைட் அடிக்க ஆரம்பிச்சுருவான். செம்ம அழகா இருப்பா ஹீரோயினி. ஹீரோ சொல்லுவான், "நீ ரொம்பவே அழகா இருக்க" அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினி கேட்பா, "வாட் யூ மீன்?" அப்படின்னு. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயினியோட ஷர்ட் பட்டன மாட்டி விட்டுட்டு, ஒரு சிங்கிள் பையனும், சிங்கிள் பொண்ணும் இருந்தா என்ன பண்ணுவாங்க? இது கூட இந்த மக்குக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் துவட்டி விடுவான். துவட்டி விட்டுட்டு, "ஃபர்ஸ்ட்டு நீ சாப்பிடு, சாப்பாடு ரெடி" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினி போய் சாப்பாட பாப்பாளாம். எல்லாமே ரெடியா இருக்குமா. என்ன கேர் பண்ணி பாத்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இவ சொல்ல, அதுக்கு அவன் சொல்லுவான், "நீ என்ன லவ் பண்ணுடி மை டியர் செல்ல பொண்டாட்டி. அதுதான் எனக்கு முக்கியம்னு" சொன்னோனே, ஹீரோயினிக்கு ஒரு மாதிரியா போயிடுமா. வேக வேகமா கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிப்பா. ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த கூல் ட்ரிங்க்ஸ வாங்கி வச்சுட்டு, "தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத" அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். இவங்களுக்குள்ள குட்டி ரொமான்ஸ் போயிட்டு இருக்கையில, மறுபடியும் ஹீரோயினிய தூக்கி சேர் மேல உட்கார வச்சு, "தயவு செஞ்சு என்ன ரிஜெக்ட் பண்ணிறாத. நீ தான் என் லைஃப்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். இவங்களுக்குள்ள அழகான ரொமான்ஸ் போய்க்கிட்டே இருக்கும். இப்ப அப்படியே சீன கட் பண்ணா, ஹீரோயினியையும் அவ ஃப்ரெண்டையும் தான் காமிப்பாங்களாம். அவங்க 2 பேரும் கிளாஸ் ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கையில, ஹீரோ தான் அங்க வருவான். அவன் சின்னதா ஒரு டாபிக் மாதிரி செமினார் எடுத்துக்கிட்டு இருப்பானா. பட் அத ஹீரோயினி கவனிக்கவே மாட்டா. ஹீரோ என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கான், எப்படி ஸ்மைல் பண்றா அப்படிங்கிறத பத்தியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஸ்டாஃப் சொல்லுவாங்க, "சீனியர் நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கறன்னா 1 ஆர் 2 பெர்சன் கிட்ட கொஸ்டின் கேட்கலாம்" அப்படின்னு சொன்னோனே, இப்ப ஆக்சுவலா என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, சீனியர் எந்த மாரி பொண்ணுங்கள லைக் பண்ணுவாரு அப்படிங்கிற கொஸ்டின் தான் வந்திருக்கும். யார்கிட்ட கேட்க போறாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோ ஹீரோயினிய கை காமிச்சுருவான். மிடில் ரோல எல்லோ கலர் கிளாத் போட்டிருக்க பொண்ணு தான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு. ஃப்ரெண்டு "எந்திர்ரி, எந்திர்ரி" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினி எந்திரிச்சு நின்னு, "கொஸ்டின் என்ன?" அப்படின்னு கேட்பாளா. மறுபடியும் அந்த மேடம் கொஸ்டின சொல்லுவாங்க. இந்த சீனியர் எப்படிப்பட்ட பொண்ண லைக் பண்றாரு அப்படின்னு. இவ யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கையில, ஹீரோ சொல்லுவான், "உன்ன மாரி பொண்ண தான் நான் லைக் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல "ஐ லவ் யூ சோ மச்" அப்படின்னு சொல்லுவானாம். எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. "என்னடா இது ப்ரொபோஸ்" அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஆயிடும். பேக்க எடுத்துக்கிட்டு ஓடியே போயிடுவா. ஹீரோவும் இப்ப பின்னாடியே போவான். "நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணேன். நீ ஏன் இந்த மாதிரி பண்ற?" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினி சொல்லுவா, "நீ ரொம்ப ரிச்சான பையன். நான் உனக்கு செட்டே ஆக மாட்டேன்" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடும். "அதெல்லாம் இல்ல. நீ தான் எனக்கு கரெக்ட்டான பேர்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிய கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான் லிப்ல. பயங்கரமா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கையில, "என்னால மூச்சே விட முடியல. ப்ளீஸ் என்ன விட்டுடு" அப்படின்னு இவ சொல்ல, அப்ப கூட அவன் கேட்காம பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவான். இதுக்கு மேல நம்மளால முடியாதுடா சாமின்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஒரு வழியா அவளோட காதல ஹீரோ கிட்ட ஒத்துக்குவா. இப்ப ஹீரோ ஹீரோயினியோட கிஸ்ஸிங் சீன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 பேரும் அப்படியே ஹாயா நடந்து வந்துட்டு இருப்பாங்க கை கோர்த்துக்கிட்டு. ஹீரோயினி அப்படியே சறுக்கலான பகுதியிலயும், ஹீரோ ஸ்டெப்லயும் நடந்து வந்துகிட்டு இருப்பானா. அப்ப ஹீரோ சொல்லுவான், "ஒரு வழியா நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்ட" அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினி சொல்லுவா, "நான் தான் உன்ன ஃபர்ஸ்ட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. ஹீரோ சொல்லுவான், "உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிது. உன்ன நான் எப்போதுமே மறக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப நான் எப்படி லவ் பண்ணனோ, அது மாரி லைஃப் லாங் லவ் பண்ணுவேன்" அப்படின்னு இவன் சொல்ல, அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, "நான் மட்டும் என்ன காதல்ல குறைஞ்சவளா? வா என்னோட காதல காமிக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயினியோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு போவா.
ரூமுக்கு வந்த உடனேயே உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோ சொல்லுவான், "என்ன அது சொல்லு" அப்படின்னு. அந்த லவ் லெட்டரை எடுத்து இப்ப ஹீரோ கிட்ட குடுப்பாளா. அந்த லெட்டர பார்த்த உடனே ஹீரோ சொல்லிருவான், "சீனியர் ஸ்கூல்ல நீ படிக்கிறப்ப எழுதுனது தானே, யார லவ் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு அத பிரிச்சு பார்ப்பானா. பார்த்த உடனே ஹீரோ வந்து ஷாக் ஆயிடுவான். "ஹலோ சீனியர், உங்கள தான் நான் ரொம்ப லவ் பண்றேன். இத நேருக்கு நேரா சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட தைரியமே வரல. இந்த ஸ்கூல் லைஃப் முடிய போகுதுன்னு நெனைக்கிறப்பயே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப கூட உங்கள ஃபர்ஸ்ட்டு பார்த்த மாதிரியே இருக்கு. அதுக்குள்ள ஸ்கூல் லைஃபே முடிஞ்சிருச்சு. நீங்க இல்லாத லைஃபே என்னால நெனச்சு கூட பார்க்க முடியல. நான் உங்கள அவ்ளோ லவ் பண்றேன். பண்ணிக்கிட்டும் இருப்பேன். இந்த ஸ்கூல் லைஃப் முடியறதுக்குள்ள என்னோட லவ்வ நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ் என்னோட லவ்வ ஏத்துக்கோங்க" அப்படின்னு கெஞ்சி எழுதியிருப்பாளா. இத பார்த்தோனே ஹீரோவோட ஹார்ட்டே பிரேக்கப் ஆயிடும். "லூசா நீ! இத ஏன் நீ என்கிட்ட சொல்லல? அப்ப நீ லவ் பண்ண பெர்சன் வந்து நான் தானா?" அப்படின்னு கேட்டவுனே ஹீரோயினி ஆமான்னு சொல்லி தலையாட்டுவாளா. ஹீரோ அப்படியே நிமிர்ந்து பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கும். ஹீரோ கேட்பான், "இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட சொல்லல ஸ்டூபிட் கேர்ள்" அப்படின்னு சொன்னோனே, "இல்ல உங்க ஃபேமிலியோட சிச்சுவேஷன் எப்படியோ, நீயோ ரொம்ப ரிச் ஃபேமிலியா அதனால தான் நான் சொல்லலன்னு" சொன்னோனே, ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடும். கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு இருக்குமா. ஹீரோயினி சொல்லுவா, "ஏய் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கப்பா. சத்தியமா சொல்றேன். உன்ன தவிர என் மனசுல நான் யாரையுமே நெனச்சதில்ல இத்தன வருஷத்துல" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோ சொல்லுவான், "ஏ ஃபூல்! நான் உனக்கு ஒரு லெட்டர் குடுத்துருக்கேன். நீ சீனியர் புக்க எடு" அப்படின்னு சொன்னோனே, "நான் நெறைய தடவ படிச்சிருக்கேனே, அதுல எதுவுமே இல்லையே" அப்படின்னு இவ சொல்லுவாளா. "இல்ல நீ அந்த புக்க எடுன்னு" சொன்னோனே, ஹீரோயினியும் எடுத்து குடுப்பாளா. பார்த்தா அதுல ஹீரோ ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பான். ஹீரோயினி இப்ப ஷாக் ஆயிடுவா. "இந்த லெட்டர நீ படி" அப்படின்னு சொன்னா. "ஹாய் செல்லக்குட்டி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன்ன பிரிஞ்சு போறேன்னு நெனைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் அப்பா என்ன கம்பல் பண்ணதுனால மட்டும் தான் நான் காலேஜுக்கு ஸ்டடீஸ்க்கு அப்ராட் போறேன். கண்டிப்பா முடிச்சுட்டு உனக்காக காத்திருப்பேன். நீ எனக்காக காத்திரு. நம்மளோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ எனக்காக காத்திருப்பேன்னு நான் நம்புறேன்" அப்படின்ற மாதிரி அதுல எழுதியிருக்குமா. இத பார்த்த உடனே ஹீரோயினியோட கண்ணே கலங்கி போயிடும். இத்தன தடவ அந்த புக்க எடுத்து படிச்சிருக்கேன். ஆனா இது எனக்கு கிடைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஹீரோ வந்து ஹீரோயினிய கூப்ட்டு மடியில உட்கார வச்சுக்கிட்டு, "பரவால்ல விடு. நம்ம காதல் தள்ளி போனா கூட தோத்து போகல. கண்டிப்பா நம்ம காதல்ல இப்ப ஜெயிச்சுட்டோம்ல" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினி சொல்லுவா, "இருந்தா கூட என் மனசு கேட்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோவ வந்து லிப்ல கிஸ் பண்ணுவாளா. ஹீரோ வந்து ஹீரோயினிய தூக்கிட்டு போயிட்டு பெட்ல போட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவான். இவங்க ரொமான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஹீரோயினி வந்து ஹீரோவோட நெஞ்சில படுத்திருப்பாளா. ஹீரோ சொல்லுவான், "உன்கிட்ட நான் நெறைய தடவ லவ்வ ப்ரப்போஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணேன். பர்த்டே அன்னைக்கு கூட அலோனா மீட் பண்ணி சொல்லலாம்னு நெனச்சேன். ஆனா உன் ஃப்ரெண்ட் இருக்காளே, எங்க நம்மள தனியா வுட்றா" அப்படின்னு இவன் சொல்ல, அவ சொல்லுவா, "ஆமா, ஆமா. அவ எப்போதுமே என்ன விட்டு போமாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இப்ப ஹீரோ சொல்லுவான், "இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் ஓகே. இதுக்கப்புறம் உன்னை எப்போதுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். லவ் யூ சோ மச்" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினியும் "லவ் யூ டூ" அப்படின்னு சொல்லுவாளா. இப்ப அப்படியே சீன கட் பண்ணா காலேஜ தான் காமிப்பாங்க. ஹீரோயினி இப்போ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாளா! அப்ப ஹீரோயினியோட ஃப்ரெண்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட கூப்பிட்டுட்டு வந்து வெட்கப்பட்டுக்கிட்டே நிப்பாளாம். ஹீரோயினி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டவுனே, கையில இருக்க ராக்கி மாதிரி ஒண்ணு இருக்கும். அத காமிச்சு நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ் அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினிக்கு ஒரே சிரிப்பா போயிடுமாம். ஃப்ரெண்டு சொல்லுவா, "இவனுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கலான்னு பார்த்து தான் குடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயினிட்ட சொல்ல, அவளுக்கு ஒரே சந்தோஷமா போயிடும். ஃப்ரெண்டு இப்ப என்ன பண்ணுவான்னா, "உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு" சொல்லிட்டு இப்படி கைய நீக்குவான். பார்த்தா டிவி ஓடிட்டு இருக்கும் கிளாஸ் ரூம்ல. என்னடான்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட இன்டர்வியூ தான் போயிட்டுருக்கும். அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, "உங்களுக்கு எப்போ மேரேஜ்?" அப்படின்ற மாதிரி கேட்டோனே, ஹீரோ சொல்லுவான், "சீக்கிரத்திலே மேரேஜ் நடக்க போகுது. ஆல்ரெடி எனக்கு 22 ஏஜ் ஆயிடுச்சு. என்னோட லவ்வருக்கு 20 ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ மிஸ் பண்ணாம சீக்கிரத்தில மேரேஜ் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம்ல கிளாஸ் ரூம்ல இருக்கிறவங்க எல்லாரும் கத்திக்கிட்டு வெளியில ஓடுவாங்களா. ஹீரோயினிக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப அவங்களுமே சேர்ந்து மெதுவா நடந்து வந்துட்டுருந்தா, 2 பக்கமும் ஃபுல்லா ஸ்டூடண்ட்ஸ் நின்னுக்கிட்டு ஹீரோயினிய தான் வெல்கம் பண்ணுவாங்களா. ஹீரோயினி ஷாக் ஆயிடுவா. ஃப்ரெண்டு வந்து பேக்க வாங்கிக்குவான். ஹீரோயினியோட ஃப்ரெண்டு வந்து தலையில பூச்செண்டெல்லாம் வச்சு விடுவாளா. ஹீரோயினிக்கு ஒண்ணுமே புரியாது. மெதுவா அவ ஸ்டெப்பு எடுத்து வைக்க ஹீரோ வந்து ஸ்கூல் லைஃப்ல இருந்ததெல்லாம் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு வருவான். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது, அவனோட லவ்வு, ஸ்கூல் லைஃபு, காலேஜ் லைஃபு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு, "நான் உன்ன லைக் பண்றேன்டி. நீ என்ன லவ் பண்றியா இல்லையாடி?" அப்படின்னு கேட்டோனே, அப்படியே பூவெல்லாம் தூவ ஆரம்பிச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கே செம்மையா இருக்குமா. இப்ப ஹீரோயினி வந்து ஹீரோவோட பக்கத்துல வந்தோனே, அந்த பூவெல்லாம் தொட்டு விளையாட ஆரம்பிச்சுருவா. ஹீரோ வந்து ஹீரோயினிய பேக் சைடு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, ஒரு இடத்துல டக்குன்னு புடிப்பானா, கைய விரிச்சு பார்த்தா, அதுல ரிங் இருக்கும். "நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியாடி?" அப்படின்னு கேட்பானா. ஹீரோயினியும் சரின்னு சொல்லுவா. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினிக்கு ரிங்க மாட்டி விடுவானா. இவங்க காதல் ஒரு வழியா சக்சஸ் ஆயிருமா. இதோட இந்த டிராமாவ முடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு கியூட்டான லவ் டிராமால மறுபடியும் நான் உங்கள மீட் பண்றேன்.